ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இலா ஃபோட்டோகிராஃபி. நம்ம இன்றைக்கி கொடைக்கானல் போகிறதுக்காக கிளம்பிட்டோம். நம்ம அப்படியே பழனி தாண்டி கொடைக்கானல் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து நம்ம நின்றுருக்கோம். பைக்லேயோ கார்லேயோ வந்தீங்க அப்படின்னா தான் தெரியும். போகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆறு ஒன்று போயிட்டுருக்கு. ஸ்பைஸ் வேலிக்கு போகிறதுனால ஸ்பைஸ் வேலிக்கான போர்டு இருந்துச்சு. அவ்வளோ கரடுமடாக இருந்துச்சு. ரோடு காங்கிரீட் ரோடு போட்டுட்ருக்காங்க. இருந்தேன் இதுதான் மிளகு செடி. ஓகே கைஸ், கடைசியாக ஸ்பைஸ் வேலி வந்தாச்சு. இன்னும் 200 மீட்டர் போகணும். இப்போ தான் காங்கிரீட் ரோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரியான ட்ரெக்கிங் மக்களே. இதை பாருங்கள் என்ட்ரன்ஸ். நம்ம வந்து சேர்ந்துட்டோம் ஹோம் ஸ்டேவில். இங்கே தான் வந்து கேம்ப் ஃபயர் போட போகிறாங்க. நான்வெஜ் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்னோன்னு நாய் போகுதுங்க. வெறுங்காலியே போகிறேன். வாட்டர் ஃபால் நீங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பாரு, சரியான பல்ல கீழே. போன காணொலியில் அருவியை நோக்கி பயணம். இந்த காணொலியில் அருவியை நோக்கி பயணத்தை தொடர்ந்து பாருங்கள். கரணம் தப்பினால் மரணம். இதுதான் அருவியா? குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்கிறதா? ஓ, இன்னும் போகுதுங்க. இன்னும் கூட்டிட்டு போகுது. கோ. தண்ணியே வரல. இதில் தண்ணி வேற பாதையாட்ட தெரியுது. இங்கே பாருங்க, தண்ணி வர்ற பாதையாட்டு இருக்குது. இது கொஞ்சமாக தான் வலிக்கி விட்டுரும். இங்கே பாருங்க, நாங்கள் இப்போ எந்த மாதிரியான ஒரு பிளேஸ்குள்ளே போயிட்டுருக்குறோம். ஓ காட்ஸ், அதெல்லாம் பள்ளத்தாக்கில் இறங்கிட்டோம். இப்போ 2 சைடும் மழை. இந்த சீசனுக்கு வந்தால் மட்டும்தான் அதில் குளிக்க முடியும் போல. தண்ணி வரல, கடைசியில் பிஸ்ன்னு ஆகிப்போச்சு. எப்படி ஓகே, தண்ணி இல்லை மக்களே. என்ன பண்ணுறது, மழை வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இருங்க. குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்கிறதா? அந்த இடத்துல உள்ளது கொஞ்சோண்டு. சரி, ஓகே. இந்த மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸில் நம்ம குளித்தோம்னா நம்மளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்க அப்படின்ட்டு நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கல. ஆக்சுவலாக இங்கே தான் தண்ணி வரணும், ஆனால் வரல இந்த சீசன்லேயே. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வந்தோம்னா சரியாக இருக்கும். அது தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தண்ணி குடிச்சுன்னு இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ்னு கேட்டோம், தண்ணி வரலைன்னு சொல்லியிருக்கலாம். வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்குன்னு மட்டும்தான் காமிச்சாங்க. ஸோ சேடு. ஆக்சுவலாக தண்ணி வந்துச்சு அப்படின்னா இங்கே அருவியிலிருந்து தண்ணி உழுவுற தண்ணி
நேராக நம்ம எந்த வழியாக வந்தோமோ இதே வழியில் தான் தண்ணி போகும். இப்படி தான் போகும். நம்மளும் அந்த வழியில் தான் வெளியில் போய் ஆகணும். ஓகே, வாங்க போகலாம். இப்போ மேலே ஏறி போகணும். வரும்போது ஈஸியாக வந்துட்டோம். கீழிருந்து வந்திருக்கோம் நம்ம. இங்கே ஒரு குருவி உட்காந்துருக்குதோ. மூச்சு வாங்குது. இதுதான் பாதை. இப்போ மதிய உணவு சாப்பிட்டது அருவிக்கு வந்ததில் சோழி முடிஞ்சிச்சு. திரும்பவும் மூச்சு வாங்கிட்டே போக வேண்டியதான். ஓ, யார் நீயா? நானும் எவ்வளோ பெரிய பள்ளம்னு. இறங்கி ஏறுது. அப்பா, ஓகே வந்தாச்சு. பக்கம்தான், ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. ஐயா வந்தாச்சுன்னா தான் இன்னும் வரலீங்க, இன்னும் போகணும். கூட வந்து 2 ஆள் பாரு. எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். ஃபஸ்ட்டு அந்த 2 நாய் முன்னாடி போயிடுச்சு. லாஸ்ட் இன்னும் ஒரு நாய் மட்டும் எங்கள் கூட இருந்து கடைசியில் வருது. போகுது வருங்க. ஓகே, நம்ம வந்துட்டோம். இந்த மாதிரி டென்ட்டுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சிடுறாங்க. மஸ்டார்ட் அப்படின்னு. ஓகே, இனி போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு போட்டுருவோம். இங்கே மேலே போயிட்டு வந்துடலையா அருவிக்கு. இங்கே ஒரு அட்டைப்பூச்சி கடிச்சு பிளட்டு நிற்காமல் வருது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சேஃபாக இருந்துக்குங்க. அட்டைப்பூச்சி எல்லாம் இருக்குது. அதனால் வந்தீங்கன்னா காலையில் செக் பண்ணிக்கோங்க. நான் வெறுங்காலே தான் போனேன், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. செப்பலுக்குள்ளே பூந்து கடிச்சிட்ருக்கு. ஹாய் காய்ஸ், மணி பார்த்திங்க அப்படின்னா 6:15 ஆச்சு. பார்த்திங்கன்னா லைட்டு அப்படியே அதுவே ஆன் ஆகிக்குமாம்மா. 6:15 ஆன் ஆகிருக்கு. அங்கே எல்லாம் லைட் எரியுது பாருங்கள். லைட் எரியுது. கேம்ப் ஃபயருக்கு விறகெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒன்றுமே தெரியலையா? சூப்பரு. இங்கே பாருங்கள், நாய்க்குட்டியோடு இங்கே வந்து படுத்துக்குச்சு. தெரியுதா? சூப்பர், ஒன்றும் தெரியல. ஓகே, இங்கே தான் கேம்ப் ஃபயர். கேம்ப் ஃபயருக்கான எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. லைட்டெல்லாம் தெரியுதா? ஓகே, அங்கே தான் லைட்டில் எரியுது. இருங்க, அந்த கேமரா விட்டு வரேன். அப்பா, இப்படி காட்டணும். மணி 6:15 ஆச்சு. அந்த கேமராவில் ஒன்றுமே தெரியல. இதில் பாருங்க எப்படி தெரியுதுன்னு. ஃபுல் இருட்டாக இருக்குங்க. இது எவ்வளோ ஒயிட் பண்ணி காட்டுது. ஓகே,
கேம்ப் ஃபயருக்கு விறகெல்லாம் எடுத்து போட்டாச்சு. விறகெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ப்ளூ கலரில் தெரியுது கேமராவில். பாருங்க மலையில் மேலே எல்லாம் தெரியறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாம் கேம்ப்பு தான். அந்த இதெல்லாம் தெரியறதெல்லாம் கேம்ப்பு தான். இங்கே பாருங்க. அப்பா, இந்த கேமரா கொஞ்சம் ஜூமிங் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஏதோ பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப லாங்கில் இருக்குது. இந்த கேமரா ஜூமிங்கில் இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு இந்த வீடே கிட்டத்தட்ட நான் ஒரு 110 மீட்டருக்கு பக்கத்தில் தள்ளியிருப்பேன். அப்படி இருக்கிற பட்சத்துலேயே ஏதோ ரொம்ப பக்கத்தில் இருந்து எடுக்கிற மாதிரி தெரியுது இது. ஆனால் நான் ரொம்ப லாங்கில் நின்று எடுத்துகிட்ருக்கிறேன். சோலார் லேம்ப்பு பெரும்பாலும் எல்லாமே சோலார் லைட்டு தான். இந்த இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், எல்லாமே சோலார் தான். ஆட்டோமேட்டிக்காக இருட்டாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டானது எரியறக்க ஆரம்பிச்சிடும். இங்கே 2 ஆரஞ்சு லைட் எரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சோலார். பக்கத்தில் போய் பார்க்கலாம். என்னங்க ரெடியா? இங்கே பாருங்கள். என்ன சிக்கன் 65யா தலைவருங்க? கேமரா நோக்கி திரும்புங்க. சில்லியா? அது என்ன? ஓ, ஸ்பீக்கரா? ஸ்பீக்கர் கொண்டு போகிறானுங்க. இது இருக்கா? என்ன சீட்டு சார்ஜ் இருக்கா? இருக்கு, சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஓகே, இனி பாட்டு போட்டால் நம்ம வேறு வீடியோ எடுக்க முடியாது. ஓகே, இங்கே ஒரு குதிரை கட்டி இருக்குது. ஹீரோ, இவர் தான் ஹீரோ. நம்மளை கூட்டிகிட்டு போய் வழி காமிச்ச ஹீரோ. இங்கே ஒருத்தர், இவர் கொஞ்சம் பொறுமைசாலி. இங்கே பாருங்க, நாய் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. எப்படி குதிரை கூட விளையாடுது. ஹீரோ ஹீரோ சோலார் லேம்புங்க. அங்கேருந்து பார்த்தோம் இல்லையா, அது இங்கே இது பட்டர்ஃப்ளை லைட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா சோலார் தான். ஹாய், ஹலோ கைஸ், குட் மார்னிங். காலையில் மணி 6 மணி பாருங்க. கூடவே தான் இங்கேயே தான் படுத்திருந்தாங்க 2 பேரும். நைட் கேம்ப் அங்கே முடிஞ்சிட்டு இப்போ 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். பசங்க என்ன தூங்குறாங்க, நான் மட்டும் எழுந்திரிச்சேன். சரி, இந்த பக்கமாக போயிட்டு ஏதாச்சும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சூப்பரான பிளேஸு, சரியான குளிர். இப்போ குளிர் பெருசாக தெரிவிக்கல. பெட்ஷீட்டு போட்டு போற்றி படுத்தோம்னா திடீர்னு எந்திரிச்சு வரும்போது குளிராக இருக்குது. பெட்ஷீட் போட்டோம் படுத்தோம் அப்படின்னா குளிர் தெரிவிக்கிறது இல்லை. நல்லாயிருக்கு. வர மாட்டிங்கன்னா ஏண்டா பழமா இதில் திஸ் சைட் கம். இந்த நாய்க்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியுது, தமிழில் சொன்னால் வரமாட்டேங்குது. ஓ, இந்த கேட்டை தாண்டி வரமாட்டேங்குது. சரி, ஓகே.
கேட்டு தரலாமா, லைன் கீழ் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. இல்லை, பயம். ஏன்னா யானை வராமல் இருக்கிறதுக்கு லைன் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல ஒரு ரோடு இருக்குது. நம்ம அங்கே மேலே போய் பார்ப்போம். இங்கே போய் பாருங்க, அங்கே பிங்க் கலரில் இருக்கும், இங்கே ப்ளூ கலரில் இருக்கு. வா, இங்கே பாருங்க, உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஐயோ, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். ஃபுல்லாக மேகம், அந்த மலைக்கு கீழே மேகம் அப்படியே போயிட்டுருக்குது. ஓ காட், சூப்பர். அதாவது இந்த மாதிரியான சீசன், மழை சீசனில் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி அதிகப்படியான க்ளவுடு இதெல்லாம் பார்க்க முடியும். வெயில் சீசனில் வந்தீங்கன்னா இங்கேயும் வெயில் தான் அடிக்கும். இந்த மாதிரி டெய்லி 4-5 டைம் எந்திரிச்சு ஏறணும்னா நம்மளுக்கு மலையேற்றம் பழகிடும். சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அடுத்த காணொளியில் எருமையை தேடி ஒரு பயணம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, காட்டெருமையை பார்த்தோம். அந்த காணொளி அடுத்து வர இருக்கக்கூடிய நிகழ்வுலாம் இருக்குது, மறக்காமல் பாருங்கள்.